ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம ஸ்மார்ட் பெட் யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வீடியோ என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து கேஜ் வந்து தயார் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பற்றின ஒரு வீடியோ தான். நம்மக்கிட்ட வந்து பேர்ட்ஸ் வாங்குறவங்க வந்து கேட்டாங்க, நீங்கள் கேஜ் எங்கே வாங்குறீங்க அந்த மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. ஸோ வந்து நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு தான் வாங்கிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நானாகவே ஓனாக தயார் பண்ண ஆரம்பித்தேன், கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றதுக்காக. வெளிலேருந்து வாங்குறது நிறைய இது உடஞ்சி போயிடுது, கொஞ்சம் நாள்லேயே வந்து குவாலிட்டி கம்மியாக இருக்குது. ஸோ உடஞ்சி போயிடுது, ரேட்டும் காஸ்ட்லியாக இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்மளே வந்து நெட்டு வாங்கி நம்மளே வந்து கேஜ் நல்ல ஒரு கூண்டாக தயார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்து தயார் பண்ணி தான் வந்து நான் என்னோடய பேர்ட்ஸ்க்கெல்லாம் வச்சுருக்கேன். ப்ளஸ் இந்த கோழி இதெல்லாம் அடிக்கிறது வந்து வச்சுருக்கேன். நீங்கள் ஆல்ரெடி முன்னாடி வீடியோலாம் பார்த்த கேஜ் வந்து நான் தயார் பண்ணது தான் பார்த்துருப்பீங்க. ஒரே ஒரு கேஜ் மட்டும் அந்த ரேக்காக இருக்கும், அது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வாங்கினது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நானாக வந்து தயார் பண்ணி நானாக வந்து ஓன் யூஸ்க்காக அப்படியே வச்சுருக்கிறேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தெரிஞ்சவங்க, கஸ்டமர்னு சொல்ல முடியாது, ரிலேட்டிவ் வந்து கேட்டிருந்தாங்க, நீங்கள் இந்த மாதிரி வந்து எங்கே வாங்குறீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நானாக வந்து தயார் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்க வந்து பார்த்திங்கன்னா எனக்கும் ஒன்று ரெடி பண்ணி தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் முன்னாடியே வந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க, ஆனால் அது வந்து எனக்கு தெரியாது அப்படின்றதுனால வந்து நான் நிறைய டைம் வந்து மாட்டேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணணும், நம்மளுக்கு செஞ்ச மாதிரி அவங்களுக்கு ஒன்று செஞ்சு தரலாம் அப்படின்னு சொல்லி. அமௌண்ட்டுக்கு தான், ஃப்ரீயெல்லாம் இல்லை. ஸோ பணம் நெட்டுக்கு எவ்வளோ செலவோ தான் தரேன்னு சொல்லிட்டாங்க. ப்ளஸ் வந்து நம்மளுக்கும் சார்ஜ் கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்காக வந்து நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொன்னதுக்காக ரெடி பண்ணிட்டோம். ஸோ அந்த இதை வந்து பார்த்திங்கன்னா கேஜை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ காட்டுறேன், வாங்க பார்ப்போம். ஸோ அந்த கேஜ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காட்டலாம்னு சொல்லி அதான் அந்த வீடியோ. அது வந்து பார்த்திங்கன்னா மூணு கேஜி கேட்டிருந்தாங்க. ஒன்று தான் ஃபஸ்ட்டு கேட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் பெருசாக வேணுன்றதுக்காக அதை நான் பெருசாக மொத்தமாக செஞ்சால் இதுவாகாதுன்னு 3ஆக ஸ்ப்ளிட் பண்ணி நானாகவே 3ஆக செஞ்சு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி நானாகவே சொல்லிட்டேன். வந்து பார்த்திங்கன்னா 3ஆக இப்போ வந்து செஞ்சுருக்கிறோம். அந்த கேஜோட அளவு பார்த்திங்கன்னா லெஃப்ட் டு ரைட்டு வந்து பார்த்திங்கன்னா 4 அடி இருக்கும். மேலே டாப் டு பாட்டம் அந்த அளவு வந்து பார்த்திங்கன்னா 1.5 அடி இருக்கும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் அந்த டெப்த்து வந்து பார்த்திங்கன்னா 2 ஃபீட் இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா 4 அடி இந்த மாதிரி லென்த்தும், ஹைட்டு வந்து 1.5 அடியும், டெப்த்து வந்து பார்த்திங்கன்னா 2 அடியுமா இருக்கும். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா கோழி கொஞ்சம் சின்ன குஞ்சுங்க வந்து வளர்க்குறதுக்காக வந்து கேட்டுக்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து நல்ல ஓரளவுக்கு இருக்கும், ஃப்ரீயாக விளாட்ற மாதிரி அந்த மாதிரியான கேஜ் தான் வந்து அது செஞ்சு கொடுத்துருக்கோம். வாங்க வந்து பார்த்திங்கன்னா நான் அதை வந்து பார்ப்போம். ஸோ அந்த கேஜ் 3ஐயுமே உங்களுக்கு காட்டுறேன், எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அது ஏன் வீடியோ போகிறேன் அப்படின்னா, ஸோ இனிமேல் நம்ம அது யாரும் நிறைய பேர் பண்ணித்தரலாம் அப்படின்ற சொல்லி ஒரு பிளானில் வந்து நான் யோசிச்சு அதை பண்ணிகிட்டு இருக்கும்போது, சரி நம்மளும் ஒரு வீடியோவை போடுவோம், சப்போஸ் நம்ம சர்க்கிளில் யாராவது ஃப்ரெண்ட்ஸ் தேவைப்படுதுன்னா நம்மளும் செஞ்சு கொடுப்போம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். ஸோ செஞ்சு கொடுப்போம்னா ஃப்ரீயாக கிடையாது, அமௌண்ட்டுக்கு தான். வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு கேஜோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 1000 ரூபி. பார்த்திங்கன்னா நெட்டு எல்லாமே நானே வாங்கி செஞ்சு கொடுத்துட்டேன் அப்படின்னா நீங்கள் வந்து டைரெக்டாக 1000 ரூபி மட்டும் கொடுத்துட்டு கேஜ் எடுத்துகிட்டு போய்க்கலாம். அதில் வந்து சிங்கிள் டோரும் இருக்க மாதிரி இருக்கும், ஒரு டபுள் டோர் போடணுன்னாலும் குட்டியாக ஒரு டோரும் அதுக்குள்ளேயே ஒரு பெரிய டோரும் போடுற மாதிரி அந்த மாதிரி கூட செஞ்சுக்கலாம். ஆனால் நம்ம இப்போ செஞ்சுருக்கிறது வந்து ஒரே ஒரு டோர் இருந்தால் போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் சிங்கிள் டோர்லேயே செஞ்சாச்சு. அதுலேயே டபுள் டோர் வேணும்னாலும் செஞ்சுக்கலாம். அளவு வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டேன், 4 அடி, மேலே 1.5 அடி இருக்கும், உள்ள டெப்த் வந்து 2 அடி இருக்கும். இதுதான் அந்த கேஜோட அளவு. ஓரளவுக்கு கம்பி நல்ல குவாலிட்டியான கம்பி, நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். அந்த நெட்டோட கம்பி திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா அரைக்கு அரைன்னு சொல்லுவாங்க, அரைக்கு முக்கோளம் அந்த இன்ச்சு கேப்பில் இருக்கக்கூடிய வந்து ஒரு கம்பி. திக்னஸ் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு குவாலிட்டியான திக்னஸாகவே இருக்கும் அந்த கம்பி வந்து பார்த்திங்கன்னா நெட்டு. ஸோ நம்ம கோழி, இந்த பேர்ட்ஸ், லவ் பேர்ட்ஸ்க்காக இருந்தாலும் சரி, பின்சஸ்க்காக இருந்தாலும் சரி, காக்டெயிலுக்காக இருந்தாலும் சரி, எந்த பேர்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அது நம்ம வளர்க்குறதுக்கு ஃப்ரீயாகவும் இருக்கும், நல்ல ஒர்த்தாகவும் இருக்குது. அந்த கேஜ் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். நம்ம பாட் கட்டுறப்போ எதுவும் நெளியிறதோ, தூக்கி எங்கே வச்சா அந்த மாதிரி நெளியிறதோ அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. நீங்கள் அதுக்கு ஸ்டாண்டு போட்டு ஆல்ட்ரு பண்ணி ஸ்டாண்டு மாதிரி ஏதாச்சும் சைடில் ஆங்கிள் மாதிரி வச்சு ரேக்காக ஒன்றுனா நீங்கள் சேர்த்துக்கணுனாலும் அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இல்லை செப்பரேட்டாக தனித்தனியாக ஒவ்வொரு கேஜும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். எந்த மாதிரி வேணால் யூஸ் பண்ணலாம். தேவைப்பட்டால் நீங்கள் பிரித்து தனித்தனியாகவும் வச்சுக்கலாம், இல்லை ஜாயின் பண்ணி ஒரே ரேக்காக அந்த மாதிரி வைக்கணும் அப்படின்னாலும் வச்சுக்கலாம். அது செப்பரேட் ப்ரீடிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், காலனி ப்ரீடிங் அந்த மாதிரி நல்லா ஒரு ஃப்ரீயான ஸ்பேஸாக தான் இருக்குது. வாங்க இப்போ நான் வந்து உங்களுக்கு அந்த கேஜை வந்து காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். நானாக செஞ்சது, சின்ன சின்ன கரெக்ஷன் இருக்கலாம், ஒரு எல்லாமே வந்து 100% சொல்ல முடியாது, ஒரு சின்ன கரெக்ஷன் ஏதாவது வச்சுருக்கலாம், அதெல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வந்து நான் வீடியோவில் கேஜை வந்து காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ யாருக்கோ வேணும், அந்த மாதிரி வேணும்னா 1000 ரூபி தான் சார்ஜ். 1000 ருபீஸ் கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி கேஜ் நான் பண்ணி கொடுத்துருவேன், நீங்கள் எடுத்துக்கலாம். யாருக்காச்சும் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா முன்னாடி வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் என்னோடய நம்பர் இருக்கும், நான் வந்து நம்பர் வந்து இதில் கொடுத்துட்றேன், நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். நான் ஃபோன் எடுக்கலை அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். இந்த மாதிரி கேஜை வந்து நான்
இதுக்காக அப்படி என்ன பர்பஸ்க்காக பண்ணுறீங்கன்னு சொல்லிவிட்டு எனக்கு மெசேஜ் அனுப்புங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து திண்டுக்கல் தான். ஸோ திண்டுக்கல் சரௌண்டிங்கில் இருக்கவங்க மட்டும் பண்ணுங்கள். ஏன்னா லாங்லலாம் என்னால் கொடுக்க முடியாது. ஸோ அந்த டெலிவரி அந்த மாதிரிலாம் கிடையாது. இங்கே வந்து தான் நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். வேணும்னா பக்கத்தில் ஏதாவது கொஞ்சம் ஏரியா இருந்துச்சு, சின்னாலப்பட்டி, செம்பட்டி அந்த மாதிரி ஏதாவது ஒரு பக்கத்தில் ஒரு லொக்கேஷனாக இருந்தால் கொண்டு வந்து கொடுக்குறதுக்கு கொஞ்சம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது சண்டே அந்த மாதிரி இருந்தால் தான். மற்ற நாளில் வந்து பார்த்திங்கன்னா நான் வெளியே கிளம்பிடுவேன். ஸோ அதனால் வந்து வேலை இருக்கும். அதனால் வந்து மற்ற நாளில் வந்து என்னால் கொடுக்க முடியாது. மற்ற நாளில் வரணுன்னா நீங்கள் வந்து வீட்டில் வந்து எடுத்துக்கிற மாதிரி தான் இருக்கும். வீடு பார்த்து பார்த்திங்கன்னா சின்னாலப்பட்டி செம்பட்டிக்கு நடுவில் தான் இருக்குது. நான் அடுத்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் கேட்டிங்கன்னா நான் என்னோடய லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன். அங்கே நீங்கள் வந்தீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா கேஜ் வந்து எடுத்துக்கலாம். ரேட் சொல்லிட்டேன், கேஜோட சைஸும் சொல்லிட்டேன். யாருக்காவது வேணும்னாலும் நீங்கள் பண்ணலாம். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த கேஜ் வந்து நாங்கள் செஞ்சு கொடுத்துட்டேன் அப்படின்னா திரும்ப வந்து வாங்கிக்க மாட்டேன். ஏன்னா அதை திரும்ப வாங்கி நான் யூஸ் பண்ண போகிறேன். எனக்கு தேவையான கேஜ் என்கிட்ட இருக்குது ஆல்ரெடி. ஸோ அதனால் வந்து நான் திரும்ப வாங்கிக்க மாட்டேன். வேணும், கன்ஃபார்ம் வேணும், ஓரளவுக்கு வேணால் நீங்கள் வந்து ஒரு கேஜ் வந்து இங்கே பார்க்கலாம். இது பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி தான் செய்யணும், இல்லைனா இப்போ வீடியோவில் தெளிவாக இல்லாட்டி கூட நீங்கள் நேர்லேயே வந்து கூட இந்த கேஜ் எனக்கு ஓகே, எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்புறம் சொல்லிட்டு போங்க. அப்படி வேணால் செஞ்சுக்கலாம். ஏன்னா எடுத்துகிட்டு எனக்கு பிடிக்கல, இது எனக்கு பிடிச்ச மாதிரி இல்லை அப்படி எதுவும் சொல்லக்கூடாது. ஸோ அப்படி மாதிரி இருக்கவங்க வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். வேணும்னா முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா 50% அமௌண்ட் வந்து நீங்கள் போட்டு விட்றணும். அப்போ தான் வந்து நானும் ஒரு நம்பிக்கை அந்த கேஸ் செய்ய முடியும். சப்போஸ் நீங்கள் சும்மா கமெண்ட்டில் ஆர்டர் சொல்லிட்டீங்கிறதுக்காக நான் செஞ்சு வச்சுட்டு அது நீங்கள் வரலைன்னாலும் எனக்கு சேல் ஆனாலும் எனக்கு லாஸ் ஆகிரும். ஸோ அதனால் வந்து சொல்கிறேன், யாரும் தப்பாக எடுத்துக்க வேணாம். ஸோ யார் வேணும்னு அப்படின்னு சொல்லி 50% அமௌண்ட் வந்து கொடுத்தாலும் சரி, எப்படி போட்டு விட்டாலும் சரி, போட்டு விட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கேஜ் ஆர்டர் கொடுத்துட்டிங்கன்னா நான் செஞ்சு வச்சுருவேன். அப்புறம் உங்களுக்கு நான் எந்த டேட்டில் உங்களுக்கு வேணுமோ அப்போ வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். வாங்க இப்போ நம்ம கேஜை வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு பிடிக்கணும், பிடிச்சா அடுத்த ஸ்டெப் நீங்கள் என்ன பண்ணணுமோ அது பண்ணுங்கள். இல்லை எனக்கு வேணாம், சும்மா மட்டும் வீடியோ பார்க்குறேன்னா ரொம்ப சந்தோஷம். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த கேஜ் அப்படிங்கிற விஷயத்தை வந்து உங்களுக்கு தேவைப்பட்டாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவைப்பட்டாலும் சொல்லிடுங்க. வாங்க இப்போ நான் வந்து கேஜை வந்து காட்டுறேன். வாங்க இப்போ போய் பார்ப்போம். இதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த கேஜு. இது பார்த்திங்கன்னா இந்த லென்த் வந்து பார்த்திங்கன்னா 4 அடி இருக்கும். இது பார்த்திங்கன்னா 1 அடி ஹைட் பண்ணியிருக்கோம். இந்த ஃப்ரண்ட்டு பேக் லென்த் வந்து பார்த்திங்கன்னா 2 அடி இருக்கும். நான் இங்கே ஒரு டோர் செட் பண்ணியிருப்பேன். இது பார்த்திங்கன்னா இப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணோம்னா ஓரளவுக்கு இருக்கும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நான் இதில் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறேன். என்னென்னா நம்ம பெட்டு நாய்க்குட்டியை வந்து இதுக்குள்ளே விட்டு பார்க்கலாம். அப்போ தான் உங்களுக்கு அந்த கேஜோட சைஸ் தெரியும்னு நினைக்கிறேன். வாங்க இப்போ நாயை விட்டு பார்க்கலாம், என்ன பண்ணணும்னு பார்ப்போம். கூப்பிட்டோன்னு வந்துருச்சு, நம்ம டாக் பாருங்கள், கூப்பிட்டோன்னு வந்துருச்சு. இதை இப்போ அந்த கேஜுக்குள்ளே வந்து விட்டு பார்ப்போம். இது வந்து டபுள் லாக்கர் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். டபுள் லாக் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டாக் உள்ளே விடுவோம், எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம், என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். நம்ம டாக் உள்ளே போய் உள்ளே இருங்க. வெயிட் தான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பூனோட சைஸ் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. நம்ம டாக்கு ஏற்ற மாதிரியே இருக்கும் போல். இந்த சைஸ் தான் ப்ரோ. நான் பார்த்திங்கன்னா 3 வச்சுருப்பேன். மேலே ஒன்று இருக்குது, நடுவில் ஒன்று இருக்குது, அடுத்து ஒன்று இருக்குது. ஸோ 3 கேஜு. ஒரு கேஜோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 1000. ஓரளவுக்கு டாகு, கோழி இந்த மாதிரிலாம் எதுவுமே வச்சுக்கலாம். லவ் பேர்ட்ஸு, காக்டெயில் எல்லாமே வச்சுக்கலாம். பாட் தொங்க போட்டுக்கலாம். டாக் பாருங்கள் உள்ளே போய் படுத்துக்குச்சு. ஓகேவா, வெளியே வா ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டோரு. ஸோ இதுக்குள்ளேயே வந்து ஒரு குட்டியாக ஒரு டோர் செஞ்சு தரலாம். அந்த மாதிரி டபுள் டோர் இருக்க மாதிரி வேணும்னாலும் வச்சுக்கலாம். கமான், பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதான் அந்த கேஜு. ஸோ நம்மளுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை, இல்லைன்னா அந்த டேப் வச்சு
அந்த அளவை வந்து சொல்லிடுவேன், செஞ்சு எடுத்து காட்டிடுவேன். என்னால் வந்து அந்த மெஷர் பண்ணி சொல்ல முடியல. அளவு வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்கிறதுக்கே ஆள் இல்லை. ஸோ பாருங்கள், இந்த இப்போ ஒரு டேப் வச்சு காட்டுறேன் பாருங்கள். நான் டேப் அங்கேருந்து வச்சுருக்கிறேன். டேப் விழுந்துருச்சு. டேப்பு சும்மா அந்த கார்னரில் வச்சுருக்கேன், பிடிக்கிறதுக்கே ஆள் இல்லை. அந்த கார்னரில் வச்சுருக்கேன். எவ்வளோ அளவு இருக்குதுன்னு நான் காட்டுறேன் இப்போ உங்களுக்கு. கரெக்டாக இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், 4 அடி இருக்கும். பார்த்தீங்களா, 4 அடி இருக்கும் அந்த டேப்பு. 4 அடி காட்டுதா, 4 அடி இருக்கும். பார்த்திங்கனாலே தெரியும், அந்த கார்னர்லேருந்து இங்கே வரைக்கும் 4 அடி இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரண்ட்டு டு பேக்கு அந்த அளவு வந்து பார்த்திங்கன்னா 2 அடி இருக்கும். இதெல்லாம் இங்கே டேப் வச்சாச்சு. வச்சாலான்னு பாருங்கள், இங்கே பாருங்கள் 2 அடி இருக்கும். 2 அடி ஒரு இன்ச்சு முன்ன பின்ன இருக்கும். ஹைட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாதியிலேருந்து தான் நம்மளுக்கு வேணும். பார்த்திங்கன்னா 1.6 கரெக்டாக 1.5 அடி ஹைட் இருக்கும். இதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கேஜ் நம்ம செஞ்சுருக்கோம். வேணுன்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி கேஜ் வேணும்னா சொல்லுங்கள், முடிஞ்சளவு பண்ணித்தரலாம். பெரிய அளவுலலாம் பண்ணித்தர மாட்டோம், கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணித்தரலாம். ஸோ கோழி எது வேணாலும் வச்சுக்கலாம். உள்ள சைடில் ஆங்கிள் போட்டு செட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். மூணு டோருமே ஓப்பன் பண்ணிட்டேன், 3 கேஜோடது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பூண்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்போம்.